ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கத்திரிக்காவை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இது செய்யறதுக்காக நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்து, இது ரெண்டுத்தையும் போட்டு நம்ம கொஞ்சம் கலர் மாறினதும் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாவை போட்டு அதையும் வறுத்துட்டு ஒரு சின்ன சைஸில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் இதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதும் நான் ஒரு 6 கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த சட்னி சுட சுட சாதத்துலேயும் நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கும் அட்டகாசமாக இருக்கும். இப்போ கத்திரிக்காய் 3/4 பதத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு பாதி தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கத்திரிக்காய் இருக்கிறதே தெரியாது, சுவையும் தூக்கலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக நான் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை போட்டு நல்லா வதக்கிட்டு ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம நான் ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். ரொம்ப மசியாக அரைக்க தேவையில்லை. இப்போ தாளிப்புக்கு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளித்து அந்த சட்னியில் கொட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான கத்திரிக்காய் சட்னி ரெடி.